ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கேரட் பொரியல் பண்ணலாம் வாங்க. அதுக்கு தேவையான அளவு கேரட் எடுத்து தோல் எடுத்துட்டு அதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதுமே பூண்டு சீரகம் கருவேப்பிலை, பூண்டும் சீரகமும் ஆப்ஷனல் தான், வாசனையாக இருக்கும்னு நான் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் ஆனியனும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஆனியன் சேர்க்கலை. நான் வெறும் கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஆனியன் வேணும்னா டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா வதக்கிட்டு, இதில் கேரட் பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதெல்லாம் உள்ளே சேர்க்கலாம். கேரட் போட்டதுமே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா அது அந்த காரம்லாம் உள்ளே இறங்காது. ஸோ அதை சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியும் ஊற்றக்கூடாது. கேரட்டுக்கு ரொம்ப வெந்துட்டாலும் அது நல்லா இருக்காது, அதனால தான் சொல்கிறேன். நல்லா வதக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு குக் பண்ணுங்கள், சீக்கிரமாக வெந்துடும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் இதை மூடி வச்சிடுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் சிம்மில் வச்சு நம்ம வேக வைக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துடும். மூடி வச்சோம் அப்படின்னா இன்னும் சீக்கிரமாக நல்லா வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போது இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் துருவல் அப்படி இல்லை அப்படின்னா நான் இன்றைக்கி வேர்க்கடலை பவுடர் சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை பவுடர் சேர்த்துட்டு சும்மா 2 கிளறிட்டு இறக்கிடலாம். கேரட் பொரியல் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.